ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? காவேரி ஆட்டாங்க துலாக்கட்டத்தில் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னா மயிலாடுதுறை மாலக்கரை இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்தாங்க. இது ரொம்ப புராதனமான இடங்க. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க துலாக்கட்டை பார்க்கலாம். துலாக்கட்டத்தில் உள்ள கோயில்கள்லாம் காட்டுறேன். அது ஒரு ஆஞ்சநேயர் கோயில். காவிரி தாய். நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சது ஐயா. இந்த துலாக்கட்டத்தோட பெருமைகள்லாம் சொல்லுங்க ஐயா. காவேரி அம்மன் துலாக்கட்டத்தோட பெருமைகள்லாம். என் பேர் நாகராஜன். இந்த கோயில் பூஜை எல்லாம் துலாக்கட்டத்தோட இந்த இடத்தோட பெருமைகளை சொல்லுங்க ஐயா. என்ன விசேஷம்னு சொல்லுங்க. துலாக்கட்டத்தோட விசேஷங்கள்லாம் சொல்லுங்க. இந்த கோயில் 15 வருஷம் ஆகிறது. காவேரியில புஷ்கரம் நடந்த பொழுது இந்த ஸ்வீட் ஸ்டார் ஒருத்தர் பவல்ராஜுங்கிறவர் இந்த கோவிலுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தார். ஜெயேந்திர சரஸ்வதிகள் சுவாமி காலத்துல இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடக்கல. இந்த கோயிலுக்கு தனியா பூஜகர்னு யாரும் கிடையாது. நான் வாலண்டியரா சர்வீஸ் எடுத்துட்டு இந்த கோவிலுக்கு காலையிலையும் சாயந்தரமும் வந்து அம்பாளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. காவிரி அம்மா இந்த கோவிலாகப்பட்டது எல்லா கோவிலுக்கும் மத்தியில அமைஞ்சிருக்கு. தென்புறத்துல அபயாம்பிகா சமேத ஸ்ரீ மாயூரநாதர் கோயில், வடபுறத்துல ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ வதான்ய பரமேஸ்வரத்து கோயில், இந்த இடத்துல கேதார்நாதர் கோயில், அந்த இடத்துல காசி விஸ்வநாதர் கோயில், மேற்கு பக்கத்துல சாந்தநாயகி சமேத ஸ்ரீ புனிகீஸ்வரர் கோவில், கிழக்கு பக்கத்துல தர்மபுர ஆதீனம்
வனதுர்க கோயில் இப்படின்னு எல்லா கோவிலுக்கும் மத்தியில காவேரி கரை ஓரமா இந்த அம்மன் அமைஞ்சிருக்கு. பாருங்க எவ்வளவு பெருமையான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதை உங்களை காட்டிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கு. இந்த காவேரி தாயை தரிசனம் பண்ணுவேன். இந்த துலாக்கட்டத்தை தரிசனம் பண்ண பெருமையும் புண்ணியமும் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்க, கிடைக்கும். நாகர்நாத் நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். இல்ல யூடியூப் சேனல். யூடியூப் சேனல். இதுதாங்க காவிரிக்கரை மண்டபம். விசேஷ தினங்கள்லாம் இந்த மண்டபத்துல தான் ஓப்பன் பண்ணி விசேஷங்கள்லாம் நடக்கும். சாமி ஊர்வலம், காட்சி, தீர்த்தவாரி எல்லாம் இங்கே தான் நடக்கும். தெப்பம். பாருங்க நடுவுல மண்டபம். அதுலதான் சிவனை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. எவ்வளவு தண்ணி போகுது பாருங்க. அங்கதான் அந்த காவிரி அம்மா பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அங்கதான் நம்ம போய் பார்க்கணும். தண்ணியா இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு.
நீங்க எந்த ஊருங்களாங்க? மயிலாடுதுறை. இந்த துலாக்கட்டத்தோட பெருமையெல்லாம் சொல்லுங்க சார். எங்க சப்ஸ்கிரைப்லாம் தெரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க. நல்ல ஒரு இதானது. என்னென்னலாம் செய்வாங்க சார் ஆக்சுவலா? இங்க துலாக்கட்டத்துல என்னென்னலாம் செஞ்சா நமக்கு வந்து நல்ல நன்மைகள்லாம் இங்க கிடைக்கும்? வந்து அதாவது ஐப்பசி 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அதோட கார்த்திகை 1ல வந்து முடவங்களுக்கு சொல்லிடுவோம். அது நல்ல ஃபேமஸா இருக்கும். அந்த 30 நாளுமே நல்ல ஃபேமஸ். நல்ல ஃபேமஸ். எந்தெந்த சாமிகளாம் வந்து தீர்த்தவாரி கொடுப்பாங்க சார்? மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து கோயிலில் உள்ள சாமியும் ஒரே இடத்துல பார்க்குற ஒரே இது இங்கதான் சார். அது எப்ப நடக்கும்? அது எப்ப? ஐப்பசி லாஸ்ட். ஐப்பசி லாஸ்ட்ல கடைசி அன்னைக்கு டெய்லி வரும் சாமி. டெய்லி வந்து தீர்த்தம் போயிடும். அந்த ஐப்பசி லாஸ்ட் அன்னைக்கு மட்டும் எல்லா சாமியும் இங்கே இருக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும். ஆமா, அதனால நல்ல ஒரு நல்ல விசேஷம். மற்றதெல்லாம் இந்த தர்ப்பணம் பண்றது இதெல்லாம் புண்ணியமா சார்? எப்படி சார்? அது வந்து இந்த அன்னைக்கே தான் கொண்டு வந்தாங்க. அது உண்டு, இங்கதான் பக்கத்துல தான் கொடுப்பாங்க. அது உண்டு. இது காசி இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. கங்கைக்கு நிகரானதுன்னு சொல்றாங்க. ஆமா. நன்றி சார். நன்றி. இது ஒரு அரச மரங்க. இங்க சரஸ்வதி தாய் இருப்பாங்க. இதெல்லாம் மடாலயங்கள் பாருங்க. இதெல்லாம் மடாலயங்கள். வேத பாடசாலை. யாகை கொண்டு வச்சுருக்கோம். இங்கதான் யாகம் நடக்கும். நாகர் அரச மரம். தண்ணி எப்படி போய் இதாட்டி தண்ணி நிறைய போகுது. நம்ம பார்த்து இறங்கணும். அங்கேயே நினைச்சோம், இங்கேயே நினைப்போம். தண்ணி சூடா இருக்குது பாருங்க. மயில் கத்துது. மயிலாடுதுறையில மயில் இல்லாம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு போடுங்க. மயூரநாதரை போற்றி அப்படி போடுங்க. இதுதான் காவிரி கரையில இருக்க கேதார்நாத் ஆலயம். வாங்க உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணுவோம். அதான் கேட்டீங்க.
எதுல சொல்றீங்க சூடா இருக்கு. அக்கறை தாங்க அந்த காவேரி அம்மா. இன்னைக்கு உங்களுக்கு துலாக்கட்டை காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால துலாக்கட்டத்தை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, வந்து மயிலாடுதுறை வாங்க. அப்படின்னா எல்லா கோயில்களுடைய தரிசனமும் பண்ணுங்க. இறையருளை பெறுங்க வேண்டிக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த சேனலை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக விடையளிப்பேன். நன்றி, வணக்கம்.